அருமைக்குரிய செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, செம்மொழி நம்பி டிவியின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நாங்கள் போடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வருவதற்கு உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பு வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமைக்குரிய நேயர்களே, இன்றைக்கு நானும் பல செய்திகளை பார்த்தேன். அதிலெல்லாம் இடம் பிடித்திருப்பது நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனராக இருக்கின்ற ராமதாஸ் அவர்கள்தான். வயதாகிவிட்டது, ஏறத்தாழ 84-86 வயதாகிவிட்டது. எப்பொழுது போய் ஏதோ பெரிய மனிதன் போல அவர் அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு நல்ல புத்திமதியை இளையவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த வயது, அவரை எல்லோரையும் மதிக்கின்ற வயது அவருடைய வயது. ஆனால் இன்றைக்கு அவர் ஏதோ இந்த நாடகத்திலே வண்டு கிடைத்த நடிகனைப் போல அவர் கிடு என்று ஆடுகிறார், சுத்துகிறார், உட்காருகிறார், எழுந்திருக்கிறார். என்னடா இவர் இப்படியெல்லாம் செய்கிறாரே, இது சரியான ஒரு வழிமுறை இல்லையே என்று நாம் சிந்திக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு புரிகிறது. இந்த தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தலிலே அவருடைய மருமகள் போட்டியிடுகிறார். காங்கிரஸில் இருக்கிற கிருஷ்ணசாமி தலைவர், பழைய தலைவர் கிருஷ்ணசாமி அவருடைய மகள் தான், சௌமியா தான் அவருடைய மருமகள். அவருக்கு அவருடைய மகன், இவர்களெல்லாம் நாம் நிச்சயம் ஜெயித்து விடுவோம் என்று திண்டிவனத்தை விட்டுவிட்டு, அவருடைய சொந்த தொகுதியை விட்டுவிட்டு அவர்கள் போய் தருமபுரியிலே நிற்கிறார்கள். தருமபுரியிலே நிறைய வன்னியர்கள் இருக்கிறார்கள். நாம் அவர்களை ஏமாற்றி வெற்றி பெற்று விடலாம் என்ற கனவுலகளே மிதந்து கொண்டு சென்றார்கள். கனவுலகளே மிதந்து கொண்டு சென்றவர்களுக்கு அங்கே பெரிய அடி விழுந்து விட்டது. பொதுவாக மக்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும், யாருக்கு ஓட்டு போட்டால் நன்மை, கடந்த காலத்திலே நமக்கு நன்மையை செய்தவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய மான நஷ்டமாக இருக்கிறது. அவர்களுக்கு காண்டு என்று சொல்வார்களே, அந்த காண்டு கூண்டு கட்டி கொண்டு அவர்களுக்கு தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை கேட்கிறேன், திருவாளர் ராமதாஸ் அவர்களே, உங்களையெல்லாம் நாங்கள் ஐயா, டாக்டர் என்று மரியாதைகளாகத்தான் அழைத்தோம். ஆனால் எங்களுடைய தலைவரை நீங்கள் மிகவும் கேவலமாக விமர்சித்து இருக்கிறீர்கள், ஏகவசத்தில் பேசியிருக்கிறீர்கள். எங்களுக்கு எங்கள் தலைவர் தான், என்னுடைய அன்பு தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் எங்களுக்கு உயர்ந்தவர், அவர்தான் எங்களுக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது அவரையே நீங்கள் பேசுகின்ற பொழுது உங்களை நான் மரியாதை கொடுத்து தான் பேச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதே போலத்தான் இன்றைக்கு வருகிற செய்திகளெல்லாம் நானும் யூடியூப்பில் பார்த்தேன். எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடாதவர்களெல்லாம் உன்னை கேள்வி கேட்கிறார்கள். உன்னுடைய சுய உருவம், உங்களுடைய முகத்திரை இன்றைக்கு கிழிக்கப்பட்டிருக்கிறது. 1989 முன்னால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு எம்ஜிஆருடைய ஆட்சியிலே நீங்கள் போராடினீர்கள். எதற்காக போராடினீர்கள்? ஒதுக்கீடுக்காக போராடினீர்கள். 2% ஒதுக்கீடுக்காக போராடினீர்கள். அப்பொழுது உங்களிடம் தீரன் இருந்தார், வன்னியடிகளார் இருந்தார். எப்படி வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களெல்லாம் மிக நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அவருடன் நீங்கள் இணைந்து வன்னியர் சங்கத்திற்கு அன்றைக்கு வேலை செய்தீர்கள், போராட்டம் நடத்தினீர்கள். அந்த வன்னியர் சங்கத்தின் மூலமாக நடந்த போராட்டத்திலே அன்றைக்கு ஒதுக்கீடு கேட்டு எம்ஜிஆர் ஆட்சியிலே மிகப்பெரிய தொல்லை கொடுத்தீர்கள். இல்லை என்று சொல்லவில்லை. சாலையிலே புளிய மரங்களை வெட்டி போட்டீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. வருகின்ற பாலை நீங்கள் கீழே குட்டி கவுத்தீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. இப்படியெல்லாம் மக்களுக்கு எந்த வகையிலே நீங்கள் தீங்கு செய்ய வேண்டுமோ அந்த வகையெல்லாம் தீங்கு செய்து அனைவருக்கும் தொந்தரவு கொடுத்து நீங்கள் போராட்டம் நடத்தியது எங்களுக்கு தெரியும். அப்பொழுது எம்ஜிஆர் என்ன செய்தார்?
உங்களை எல்லாம் பிடித்து உள்ளே போட்டார். போட்டு சிறைச்சாலைகளே கம்பிகளை எண்ண வைத்தார். உங்கள் மீது வழக்கு மேல் வழக்கு போட்டு உள்ளே தள்ளினார். ஆனால் உங்களுக்கு அப்பொழுது எம்ஜிஆரிடம் ஒரு ஸ்லீப்பர் செல் ஒன்று இருந்தது. அதுதான் பண்ருட்டி ராமச்சந்திரன். அந்த ஸ்லீப்பர் செல் எம்ஜிஆர் கூட இருந்து கொண்டு உங்களுக்கு ஆள்காட்டி வேலை செய்தவர் தான் பண்ருட்டி ராமச்சந்திரன். அன்றைக்கு அந்த பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய ஆள்காட்டுதலத்தால் நீங்கள் அதிகமாக போராடினீர்கள். அவருக்கு என்ன கணக்கு என்றால், எம்ஜிஆருக்கு உடல்நலம் சரியில்லை, அவருக்கு பின்னால் நாம் வந்து விடலாம் முதல்வராக, அப்பொழுது இந்த வன்னியர் சமுதாயம் நமக்கு ஆதரவாக இருக்கும் என்று உங்களுடைய வன்னியர் சங்கத்திற்கு அவர் சப்போர்ட் செய்து அன்றைக்கு பின்புலமாக இருந்து சுயநலத்திற்காக அவர் அன்றைக்கு பணியாற்றினார். அந்த நாளாந்தர வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். ஆக அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்னென்னவோ செய்கிறீர்கள். ஆனால் எம்ஜிஆர் எதற்கும் அசரவில்லை. அவர் தூக்கி போட்டது தான் உங்களை சிறைச்சாலையிலே. உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள். ஒருவர் 2 பேர் போராட்டம் செய்தனால் ஊருக்கே பிரச்சனையாக இருந்தது. அப்படி எம்ஜிஆர் பீரியடில் இருந்ததை தலைவர் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் 1989 அவர் நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராகிறார். உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தது தலைவர் கலைஞர் தான். உங்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்தது தலைவர் கலைஞர் தான். உங்களை ஒரு மனிதனாக மதித்து பேசியது தலைவர் கலைஞர் தான். அப்படிப்பட்டவருடைய மகன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய வாரிசு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். அவர் மகனாக இருந்தால் கூட அவர்தான் அரசியல் வாரிசு. அவரை மிகவும் கேவலமாக பேசுகிறீர்களே, இது நியாயமா? உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தார் கலைஞர் முதல் அன்பு தளபதி மு.க. ஸ்டாலின் வரை உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள். அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? பதவிக்காக இன்றைக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள். நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் அது மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றுதான் பொருள். உங்களை கிழி 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 என்று உங்களுடைய கட்சிக்காரரே கிழித்தாரே. அப்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் கேட்குறேன், என்ன செஞ்சீங்க சொல்லுங்க? ஒன்றுமே கிடையாது. காடுவெட்டி குரு என்று ஒரு இருந்தாரே, நினைவு இருக்கிறதா? அவர் நீங்கள் செய்த துரோகத்தை பற்றியெல்லாம் பேசினாரே, நினைவு இருக்கிறதா? வன்னியடிகளார் பேசினாரே, நினைவு இருக்கிறதா? தீரன் பேசினாரே, நினைவு இருக்கிறதா? எப்படி வன்னிய சமுதாயத்து மக்களுக்கு நீங்கள் செய்த துரோகங்களை அவர்கள் பேசினார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய காடுவெட்டி குரு அவருடைய மகன், அவருடைய வாரிசு மகள் இன்றைக்கு உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அதை விட்டு ஏற்கனவே நடந்த நன்றியை மறந்துவிட்டு தேர்தலுக்காக பிஜேபியுடன் கூட்டணி போட வேண்டும் என்ற, அதிமுகவுடன் கூட்டணி போட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் அன்றைக்கு சீட்டு கேட்கிறீர்கள். எங்களுக்கு 10.5% ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறீர்கள். அன்றைக்கு பழனிசாமி ஒதுக்கீடு கொடுத்தேன் என்றார். ஆனால் ஒதுக்கீடு கொடுத்தேன் என்றாரே, அதில் ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதா? அது கோர்ட்டில் தள்ளுபடி செய்யப்படும். ஏன்னா அது சட்டம் இல்லை. சும்மா ஒரு அறிக்கையை கொடுத்து வன்னிய சமூக மக்களத்தை ஏமாற்றி வாக்குகள் பெறுவதற்காக நீ செய்த சூழ்ச்சி அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அதன் காரணமாக அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அளித்தார்கள். இப்படி நீங்கள் செய்து சாதாரணமாக இருந்த ஒரு டாக்டர், நீங்கள் 5 ரூபாய் டாக்டராக இருந்த நீங்கள் இன்றைக்கு எப்படி இத்தனை கோடிக்கு சொத்து வந்தது? நீங்கள் என்ன தொழில் செய்தீர்கள்? உங்கள் மகன் என்ன செய்தார்? நினைத்து பார்க்க வேண்டாமா? வன்னிய சமுதாய மக்கள் உங்களுக்கு நம்பி 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 கொடுத்தது, இன்றைக்கு ஆட்டையை போட்டது யார்? அந்த கேள்விக்கு பதில் என்ன? அதை நீங்கள் மனசாட்சியுடன் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை விட்டு ஏதோ பழைய நினைப்படா பேராண்டின்னா, அதை போல அவர் 4 பல்லு எல்லா பல்லும் இருக்கிற மாதிரி, அவர் பட்டாணி தின்ற மாதிரி பட்டாணியை வாயில் போட்டால் எப்படி மெல்ல முடியும்? அதான் பல் செட் ஆச்சா, பல்லு இல்லையே. அதுபோல் அவர் ஏன்டா என்ன தாத்தா உன்னால தான் பட்டாணி சாப்பிட முடியாத, ஏன் எடுத்தன்னா பழைய நினைப்புடா பேராண்டின்னா. அதுபோல் இவர்
இப்போ உட்காந்துன்னு அந்த தைலாபுரத்தில் ஸ்டாலினை வம்புக்கு எடுக்கிறாரு. அவர்கிட்ட போய் நான் கேட்கறத என் தகுதிக்கு அவர் முதலமைச்சரியா, நீ இன்னும் ஒன்றும் ஆகலை, நீ என்ன இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுகிற, தப்பு, ஒரு முதலமைச்சர் அப்படிலாம் பேசக்கூடாது. சரி, அதுக்கு பிறகு என்ன சொன்ன, ஏதோ மறுபடியும் ஒரு சீனை போட்டு இந்த கூத்தில் ஒரு கோமாளி வருவான். அவன் வந்து முதல்ல அந்த கூத்தாடுறப்போ அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, அண்டம் கிடு கிடுக்க அகிலம் நட்டுங்க, ஏதோ வந்து விட்டேன் நான். யாரு? அந்த கோமாளி சொல்லுவான். அந்த கோமாளியை போல இவர் திடீர்னு சொல்றாரு, வயசாகி போச்சு, மரியாதையை காப்பாற்றிக்கிட்டார் இல்லையா. அவர் சொல்ற, ஒரு பெரிய போராட்டம் பண்ண போகலாம், அப்படி பண்ணாதான் ஸ்டாலின் ஆட்சிக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டை வருமா. அவர் நினச்சிக்கின்னு அவர் அண்டம் கிடுகிடுக்க அகிலம் நடுக்க போராட்டம் செய்வோம்ன்றார். நீ மோடியை பிரைஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுற என்பது தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைப்பார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய மகனாகட்டும், அவர் கூட என்னென்னவோ நினைக்கிறார், அதெல்லாம் நடக்காது. நன்றி இருந்தால் சுகாதார அமைச்சராவதற்கு காரணம் யார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று கூறி, அருமைக்குரிய நேயர்களே, இப்படிப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வர வேண்டும் என்று சொன்னால் அருள் கூர்ந்து நீங்கள் எங்களுடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.